கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா பாருங்க, எப்பயுமே அனலாகி டைப்ல இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட்டுங்கிறது ஈக்குவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, 2 ரேஷியோவோட 2 புள்ளி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா டிவிஷன் அர்த்தம். அப்போ 0.75 டிவைடட் எக்ஸ்ன்னு போடணும். அடுத்து இங்கே 2 ரேஷியோ இருக்குல்ல, அதுக்கு பதில் ஈக்குவல் போட்டுட்டு அடுத்து 5:8. 5:8 அப்படின்னா என்ன வரும், 5/8ன்னு போடணும். ஓகேவா, ஸோ இதுதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ் வந்து இங்கே வந்துடும் 5xன்னு வந்துடும். இங்கே 8 × 0.75 வந்துடும். ஸோ 0.75 × 8 இஸ் ஈக்குவல் டு 5x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வந்துடும். இப்போ நம்ம 5ம் 0.75 ஈஸியாக அடிக்கலாமா. ஸோ 0.1 வரும், 5 டைம்ஸ் வரும், அவ்வளோதான், வேறு எதையும் அடிக்க முடியாது. இப்போ 0.15ஓட 8 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பாயிண்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 15ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0, 4 வரும், அடுத்து 12 வரும். இப்போ என்ன பண்ணணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம், பின்னாடி இருந்து தான் புள்ளி வைக்கணும். ஸோ 1.2 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்ன, 1.2. ஸோ இதே மெத்தட் தான். இந்த மாதிரி டபுள் ரேஷியோ வச்சு கொடுத்தாங்க, அனலாகி ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேம் தான், முன்னாடி பார்த்ததுல. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ரேஷியோ ஒய்யை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, 3 × எக்ஸ்னா 3x, இங்க 4y. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ரேஷியோ ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் டிவைடட் பை ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அதே இங்க கண்டுபிடிங்க, எக்ஸ் இங்க இருக்கு, இங்க ஒய் இருக்கு, இந்த ஒய் இந்த சைடு கொண்டு வந்தா எக்ஸ் டிவைடட் பை ஒய். அடுத்து இங்க 3 என்ன ஆகுது, கீழே வந்துடும். ஸோ 4 டிவைடட் பை 3. அப்ப என்ன அர்த்தம், எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 3. ஸோ 4:3. ஓகே, ஸோ ஆன்சர் இதுக்கு 4:3. ஸோ இதே நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு இந்த ரேஷியோ வரும், இந்த சைடு இருக்க ரேஷியோ வரும், ஒய்க்கு இந்த சைடு இருக்க ரேஷியோ வரும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே